ஓம் சாந்தி 27/10/2025 காலை வகுப்பு பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, வசப்படுவது கூட, அதாவது முன்கோபம், தேக அபிமானம் தான். புண்படுத்துவது, சண்டையிடுவது, அழுவது, இந்த அசுர பழக்கங்கள் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது. சுகம், துக்கம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும் அப்படின்று இன்னைக்கு தலைப்புல பாபா அழகா சொல்லியிருக்காரு. கேள்வி: சேவையில் தளர்வு ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? சேவையில தளர்வு ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? பதில்: தேக அபிமானத்தின் காரணத்தினால் எப்பொழுது ஒருவர் மற்றவருடைய அவகுணங்களை பார்க்கின்றார்களோ அப்பொழுது சேவையில் தளர்வு ஏற்படுகிறது. தங்களுக்குள் ஒன்று சேராமல் இருப்பது கூட தேக அபிமானம் தான். என்னால் இன்னாருடன் சேர்ந்திருக்க முடியாது, நான் இங்கிருக்க முடியாது என்று கூறுவது இவை அனைத்தும் கூட தேக அபிமானம் தான். இந்த வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வருகின்றது என்றாலே முள்ளாவது மற்றும் கட்டளையை மீறுவதாகும். பாபா சொல்றாங்க, நீங்கள் ஆன்மீக சேனைகள், கட்டளை கிடைத்ததும் உடனே தயாராக வேண்டும், எந்த விஷயத்திற்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது அப்படின்று சேவையில் ஏன் தளர்வு ஏற்படுது அதை பத்தி சொல்றாரு. அடுத்ததாக ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று படிப்பினை முதலில் குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. தேக அபிமானத்தை விட்டு ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். நான் ஆத்ம அபிமானியானால் தான் பாபாவை நினைவு செய்ய முடியும். அது அஞ்ஞான காலம், இது ஞான காலம். சங்கமகன் சொல்றார், அனைவருக்கும் சத்கதி தரக்கூடிய பாபா ஒருவர் தான் இந்த ஞானத்தை நமக்கு தருகின்றார். மேலும் அவர் நிராகாரமாக இருக்கின்றார். அவருக்கு எந்த மனித சரீரமும் இல்லை. யாருக்கு மனித சரீரம் இருக்கின்றதோ அவரை பகவான் என்று கூற முடியாது அப்படின்னு தெளிவா சொல்றார். அதனால் அனைவரும் நிராகாரமானவர்கள் தான். ஆனால் தேக அபிமானத்தில் வந்ததால் தன்னை மறந்து விட்டார்கள். நீங்கள் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று இப்பொழுது பாபா சொல்றார். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், பாபா நினைவு செய்யுங்கள். உங்களுடைய பல பிறவிகளுடைய பாவங்கள் அனைத்தும் பஸ்மமாகிவிடும். வேறு எந்த உபாயமும் இல்லை. ஆத்மாதான் பதித்தமாகின்றது, ஆத்மாதான் பாவனமாகின்றது. பாவனமான ஆத்மாக்கள் சத்தியகுதியில் தான் இருப்பார்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார்கள். ராவண ராஜ்யத்தில் சத்தியகுதியில் தான் இருப்பார். ராவண ராஜ்யத்தில் அங்கதான் பதித்த ஆத்மா ஆகின்றார்கள். யார் பாவனமாகின்றார்களோ அவர்களே பதித்தமாகிவிட்டார்கள். பதித்தன தூய்மையற்றவர்கள். தூய்மையற்றவர்களாக என்பதை ஏணிப்படி படத்தில் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. 5000 ஆண்டிற்கு முன்னால் நீங்கள் சாந்தி தாமத்தில் பாவனமாகத்தான் இருந்தீர்கள். அதனைத்தான் நிர்வாண தாம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு கலியுகவாசியான பிறகுதான் ஹே பதித்த பாவன வாருங்கள் என்று அழைக்கின்றீர்கள். பாபா புரிய வைக்கின்றார், நான் இப்பொழுது உங்களுக்கு என்ன ஞானத்தை தருகின்றனோ இதுதான் உங்களை பதித்திலிருந்து பாவனமாக கூடியது. இதனைத்தான் நான் உங்களுக்கு தருகின்றேன். பிறகு இது மறைந்து விடுகின்றது. மீண்டும் பாபா வந்துதான் கூற வேண்டி இருக்கிறது. இங்கு மனிதர்கள் அநேக சாஸ்திரங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். சத்தியுகத்தில் எந்த சாஸ்திரங்களும் கிடையாது. அங்கு பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள் துளி அளவு கூட இருக்காது அப்படின்ற அழகா சத்தியுகத்தை பத்தியும் சொல்றாங்க. என் மூலமாகத்தான் நீங்கள் பதித்திலிருந்து பாவனமாக முடியும் என்று பாபா சொல்றார். பாபா நினைவு செய்ய முடியும். பாவனமான உலகம் அவசியம் வரத்தான் வேண்டும். நான் குழந்தைகளுக்குத்தான் ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். தெய்வ குணங்கள் தாரணை செய்ய வேண்டும். சண்டையிடுவது, அழுவது இவை அனைத்தும் அசுர சுபாவமாகும். குழந்தைகள் சுகம், துக்கமான அவமானம் அனைத்தும் சகித்து கொள்ள வேண்டும். நாசுக்கான குணம் இருக்கக்கூடாது. நான் அந்த இக்கு இருக்க முடியாது. இவர்களுடைய சுபாவம் இப்படி இருக்கின்றது, அப்படி இருக்கின்றார்கள், இப்படி இருக்கின்றார்கள், அவை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. வாயிலிருந்து மலர்தான் வெளிப்பட வேண்டும், முள் வெளிப்படக்கூடாது. எத்தனை குழந்தைகளுடைய வாயிலிருந்து முள் வெளிப்படுகிறது. பிறரிடம் கோபப்படுவது கூட முள் தான். ஒரு சில குழந்தைகளிடமிருந்து கருத்து வேற்றுமை ஒத்து போகாத குணமும் இருக்கிறது. ஒருவர் மற்றவருடைய குறைகளை பார்ப்பதால் தன்னிடமுள்ள அநேக குறைகள் அப்படியே இருந்து விடுகின்றன. அதனால் சேவையில் தளர்வு ஏற்படுகிறது. இது கூட நாடகத்தின்படி நடக்கிறது என்று பாபா புரிந்து கொள்கின்றார். திருத்திக் கொள்ள வேண்டும். யுத்த காலத்தில் யுத்தம் செய்பவருடைய கடமை எதிரிகளிடம் சண்டையிடுவது.
வெள்ளம் வருகிறது, ஏதாவது ஆபத்து ஏற்படுகிறது என்றால், அப்பொழுது இராணுவத்தை கூப்பிடுகின்றார்கள். பிறகு இராணுவ சேனையினர் தொழிலாளியாகி வேலையும் செய்ய வேண்டியிருக்கிறது. இங்கு மண்ணை நிரப்புங்கள் என்று அரசாங்க இராணுவத்தினருக்கு கட்டளையிடுகின்றது. ஒரு வேளை வரவில்லை என்றால் அவர்கள் துப்பாக்கி முனையில் ஏற்றுதான் ஆக வேண்டும். நீங்கள் கூட சேவைக்கு கட்டுப்பட்டவர் என்று பாபா சொல்றார். உடனே ஆஜராக வேண்டும். ஏற்கவில்லை என்றால் ராணுவம் என்று உங்களை அழைக்க முடியாது. பிறகு அவர்கள் பாபாவின் மனதை இடம் பிடிக்க முடியாது. பாபாவிற்கு உதவியாளராகி அனைவருக்கும் பாபாவுடைய செய்தி கொடுக்க வேண்டும். எங்காவது பெரிய மியூசியம் திறந்தால் அது 10 மைல் தூரம் இருந்தாலும் அவசியம் சென்று சேவை செய்ய வேண்டும். செலவை பற்றி சிறிது கூட சிந்திக்க கூடாது. மிகப்பெரிய அரசாங்கமான பாபாவுடைய கட்டளை கிடைத்திருக்கின்றது. அவருடைய வலது கை தர்மராஜ் இருக்கின்றார். அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் பிறகு கீழே விழுந்து விடுவீர்கள். தன்னுடைய கண்களை குற்றமற்ற பார்வையுடையதாக்குங்கள் என்று ஸ்ரீமத் கூறுகிறது. காம விகாரத்தின் மீது வெற்றியடைய தைரியம் வைக்க வேண்டும். பாபாவுடைய கட்டளை ஏற்கவில்லை என்றால் அவர்கள் ஒரே அடியாக தூள் தூளாகி விடுவார்கள். 21 ஜென்ம ராஜபாகத்தில் குறைவு ஏற்பட்டு விடும். நான் குழந்தைகள் இல்லாமல் ஒருபோதும் செல்ல முடியாது. கல்பத்திற்கு முன்புள்ளவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இது முற்றிலும் புதுமையான விஷயம். இதுதான் கீதையினுடைய யுகம். ஆனால் சாஸ்திரங்களில் சங்கமிகத்தினை பற்றி வர்ணனை எதுவும் இல்லை. கீதை கூட துவாபரகத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள். ஆனால் எப்பொழுது ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றாரோ அப்பொழுது அவசியம் சங்கமயுகம் இருக்கும் அல்லவா? ஆனால் யாருடைய புத்தியில இந்த விஷயம் இருப்பதில்லை. இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தினுடைய போதை அதிகமாக இருக்கிறது. மனிதர்களுடைய பக்தியினுடைய போதை உள்ளது. பகவானே வந்தாலும் கூட நாங்கள் பக்தி விட மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். ஏற்றம் இரக்கம் இதை பற்றி ஏணிப்படி மிகவும் நன்றாக இருக்கிறது. இருந்தும் கூட என்ன செய்யறாங்க மனிதனுடைய கண்கள் திறக்கவில்லை. மாயாவுடைய போதையில் ஒரே அடியாக மூழ்கி இருக்கிறார்கள். ஞானத்தினுடைய போதை மெதுவாக தான் ஏறுகிறது அப்படின்று சொல்றாங்க. முதலில் தெய்வீக குணங்கள் வேண்டும். பாபாவுடைய எந்த கட்டளையானாலும் சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. இதை என்னால் செய்ய முடியாது என்று கூறுவது கட்டளை மீறுவதாகும். ஸ்ரீமத் கிடைக்கின்றது. இதனை சிவபாபாவுடைய ஸ்ரீமத் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் சத்கதி அளிக்கக்கூடியவர். சத்கதி அளிப்பவர் ஒருபோது தவறான வழி கொடுக்க முடியாது. நான் இவருடைய பல பிறவியுடைய கடைசி பிரிவில் பிரவேசமாகின்றேன். இவர்கள் கூட பாருங்கள், லட்சுமி முதலில் சென்று விடுகின்றார். பெண்களை முன்னால் வைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. முதலில் லட்சுமி, பிறகு நாராயணி. எப்படி ராஜா ராணியோ அப்படி பிரஜைகள் இருக்கின்றார்கள். நீங்களும் கூட அப்படி சிரேஷ்டமாக வேண்டும். இந்த நேரம் முழு உலகில் ராமராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. ராமராஜ்யம் வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றார்கள். இப்பொழுது சங்கமம். எப்பொழுது லட்சுமி நாராயண ராஜ்யம் இருந்ததோ அப்பொழுது ராவணராஜ்யம் இல்லை. பிறகு எப்படி மாற்றம் அடைகின்றது? இது யாருக்கு தெரியாது. அனைவரும் ஆழ்ந்தைகள் இருக்கின்றார்கள். கலியுக் என்பது சிறிய குழந்தை, அதாவது கவுன் அணிந்திருக்கிறது என்று நினைக்கின்றார்கள். குழந்தை போல என்றார். எனவே மனிதர்கள் மேல் ஆழ்ந்த நித்திரையில் சென்று விட்டார்கள். இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தை வந்துதான் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றார். கிருஷ்ணரை ஆன்மீக தந்தை என்று கூற முடியாது. ஏய் ஆன்மீக குழந்தைகளே என்று கிருஷ்ணர் கூறுவதில்லை. ஆன்மீக ஞானம் நிறைந்த தந்தை ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக குழந்தைகளுக்குத்தான் தருகின்றார். உலகத்தில் அனைத்து மனிதர்களும் தேகாபிமானத்தில் உள்ளார்கள். நான் ஆத்மா என்பதை ஒரு மனிதன் கூட தெரிந்து கொள்ளவில்லை. எந்த ஒரு ஆத்மாவும் ஐக்கியம் ஆவதில்லை என்று பாபா புரிய வைக்கிறார். தசரா, தீபாவளி என்ன என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. மனிதர்கள் செய்யும் பூஜை எல்லாம் குருடு நம்பிக்கையோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் பொம்மை விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் பாரஸ் புத்தியாகி கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் கல்லுக்கு பூஜை செய்ய முடியாது. சித்திரங்களுக்கு முன்னால் சென்று தலைவணங்குகின்றார்கள். எதையுமே புரிந்து கொள்வதில்லை. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறது. ஞானம் அரைக்கல்பு நடைபெறுகிறது. பிறகு பக்தி ஆரம்பமாகிறது. இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. எனவே பக்தியினுடைய பக்தியினுடைய மீது உங்களுக்கு வைராக்கியம் வருகிறது. இந்த உலகம் மாற்றம் அடைகிறது. கலியுகத்தில் தான் பக்தி, சத்தியுகத்தில் பக்தி கிடையாது. அங்கு பூஜை நிலையில் இருக்கின்றீர்கள். குழந்தைகளே, நீங்கள் ஏன் தலை வணங்குகின்றீர்கள் என்று யார் கேட்கிறாரு? பாபா கேட்கின்றார். அரைக்கல்பமாக தலை வணங்கினீர்கள், பணத்தை செலவு செய்தீர்கள், கிடைத்தது ஒன்றுமே இல்லை. மாய ஒரேடியாக புத்தியை மாற்றிவிட்டது, ஏழையாகிவிட்டது. பிறகு பாபா வந்து அனைவருடைய புத்தியும் சரி செய்கின்றார்.
இப்பொழுது நாளாக நாளாக கொஞ்சம் ஐரோப்பியர்கள், வெளிநாட்டவர்கள் கூட புரிந்து கொள்கின்றார்கள். இந்த பாரதவாசிகள் முற்றிலும் தமோ குணியாகி விட்டார்கள் என்று பாபா சொல்றாங்க. புரிய வைக்கிறார் இத. மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் பிறகுதான் வருகின்றார்கள். எனவே அவர்களுக்கு துக்கம் குறைவு, சுகமும் குறைவாகத்தான் கிடைக்கிறது. பாரதவாசிகள் தான் சுகமும் அதிகமா கிடைக்கிறது. துக்கமும் அதிகமா கிடைக்கிறது. ஆரம்பத்தில் எவ்வளவு செல்வந்தர்களாக உலகிற்கு எஜமானாக இருந்தீர்கள். மற்ற தர்மத்தை சார்ந்தவர் யாராவது ஆரம்பத்திலே வந்தா செல்வந்தராக இருந்தார்களா என்ன? இல்ல என்றார். பின்னால் வளர்ச்சி அடைந்து பிறகுதான் செல்வந்தர் ஆனாராக. இப்பொழுது பிற நாடுகளை காட்டிலும் பாரத் ஏழ்மை நிலையில் இருக்கிறது. அதிகமான குருட்டுத்தனமான விஷயங்கள் பாரதத்தில் தான் இருக்கிறது. இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. நான் எதனை சொர்க்கம் ஆக்கியிருந்தனோ அது இப்பொழுது நரகமாகிவிட்டது என்று பாபா சொல்றார். மனிதர்கள் குரங்கு புத்தியுடையவர்கள் ஆகிவிட்டார்கள். நான் கோவில் வைத்து பூஜைக்கு தகுதியாக்குகின்றேன். விகாரம் மிக கடுமையானதாக இருக்கிறது. கோபம் எவ்வளவு இருக்கிறது? கோபம் எவ்வளவு இருக்கிறது? உங்களுக்குள் எந்த கோபம் இருக்கக்கூடாது. முற்றிலும் இனிமையான, அமைதியான, மிகவும் இனிமையானவர் ஆகவும், ராஜ்ய பதவி அடைபவர்கள் கோடியிலும் ஒரு சிலர் தான் வெளிப்படுகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களை நரனிலிருந்து நாரனாக்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று பாபா சொல்றாங்க. அதிலும் கூட 8 ரத்தினங்கள் தான் மகிமை பாடப்படுகின்றார்கள். 8 ரத்தினங்கள் நடுவில் இருப்பது பாபா ஆவார். 8 பேர் தான் தண்டனை இல்லாமல் வெற்றி பெறுவார். அதில் வரிசை கிரமம், நம்பர் வார், முயற்சியின்படி தான் இருக்கின்றார்கள். தேகம் விடுவதற்கு நிறைய முயற்சி தேவைப்படுகிறது. தேக அபிமானம் முற்றிலும் விலக வேண்டும். சிலர் பக்க பிரம்ம ஞானிகளாக இருப்பவர்கள். அவர்கள் அப்படியே இருக்கின்றார்கள். அமர்ந்தபடியே தேகத்தை தியாகம் செய்து விடுகின்றார்கள். அமர்ந்தபடியே அப்படியே சரீரத்தை விட்டு விடுகின்றார்கள். ஆனால் வாயுமண்டலத்தில் மிகுந்த அமைதி ஏற்பட்டு விடுகின்றது. அதிகாலை சுத்தமான சமயத்தில் சரீரத்தை விடுகின்றார்கள். இரவு நேரத்தில் மனிதர்கள் அழுக்கான காரியத்தை செய்கின்றார்கள். பிறகு அதிகாலையில் எழுந்து பகவான் பகவான் என்று கூற ஆரம்பித்து விடுகிறார்கள். பூஜை செய்கின்றார்கள். பாபா அனைத்து விஷயங்களை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். கண்காட்சியில் கூட முதலில் நீங்கள் பாபாவோட அறிமுகத்தை கொடுங்கள். முதலில் பாபா, பிறகு ஆஸ்தி. பாபா ஒரே ஒருவர் தான் நிராகாரமானவர். பாபா படைப்பவர். அவர் வந்துதான் படைப்பினுடைய ஆதி, மத்திய, அந்திமத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். அதே தந்தை சொல்றாரு, ஒருவனை நினைவு செய்யவும், தேக சம்பந்தங்களை விட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து என் ஒருவனை நினைவு செய்யவும். பாபாவுடைய அறிமுகத்தை நீங்கள் கொடுத்தீர்களேயானால் பிறகு கேள்வி கேட்க தைரியம் யாருக்கும் வராது அப்படின்றார். பாபா அறிமுகத்தை பக்கா செய்த பிறகு 84 ஜென்மம் எப்படி எடுத்தோம் என்பதை புரிய வைக்கவும். சக்கரத்தையும் பாபா புரிந்து கொண்டால் பிறகு எந்த கேள்வியும் வராது அப்படின்றார். பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்காமல் நீங்கள் அதிகம் கூறுவீர்களானால் உங்களுடைய நேரம் நிறைய வீணாகிவிடும். தொண்டையை அடைத்துவிடும். அதிகம் கூறுவதால் புரிந்து கொள்வார்களா என்ன? மிக சாதாரணமாக அமைதியாக அமர்ந்து புரிய வைக்கவும். யார் ஆத்ம அபிமானி இருக்கின்றார்களோ அவர்களை நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். பெரிய பெரிய மியூசியத்தில் நன்றாக புரிய வைப்பவர்கள் உதவி செய்ய வேண்டும். சிறிது நாட்கள் தன்னுடைய சென்டரை விட்டு உதவி செய்யவும். கடைசியில் சென்டரை நிர்வாகம் செய்ய யாரையாவது அமர வைக்கவும். சென்டரை நிர்வாகம் செய்வது போல் யாரையாவது நீங்கள் உருவாக்கவில்லை என்றால் எந்த காரியத்திற்கும் பயன்படாதவர் என்று பாபா புரிந்து கொள்வார். பாபா கட்டளை கொடுத்தால் உடனே ஓட வேண்டும். அவர்களைத்தான் மகாரதி, பிராமணி என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்கள் குதிரைப்படை, காலாட்படை அவர்கள் அனைவரும் சேவையில் உதவி செய்ய வேண்டும். இத்தனை ஆண்டுகளாக பிறரை தனக்கு சமானாக்கவில்லை என்றால் இவ்வளவு நாட்கள் நீங்கள் என்ன செய்தீர்கள்? சென்டர் நடத்தும் அளவு இவ்வளவு நேரத்தில் செய்தியாளர் உருவாக்கவில்லை. எப்படிப்பட்ட மனிதர்கள் வருகின்றார்கள் அவர்களுக்கு தகுந்தாற் போல் பேசுவதற்கு புத்தி வேண்டும். முரளி அவசியம் தினம் படிக்க வேண்டும். அதாவது கேட்க வேண்டும். முரளியை படிக்கவில்லை என்றால் வகுப்பிற்கு வரவில்லை என்பதாகும். குழந்தைகள் முழு உலகத்தை முற்றுகையிட வேண்டும். நீங்கள் முழு உலகிற்கும் சேவை செய்கின்றீர்கள் அல்லவா? பதித்த உலகத்தை பாவனமாக முற்றுகையிட வேண்டும். அனைவருக்கும் ஜீவன் முக்திக்கான வழிகாட்ட வேண்டும். துக்கத்திலிருந்து விடுபட வைக்க வேண்டும் அப்படின்ட்டு இன்னைக்கு முரளியில் ஃபுல்லா தேகாபிமானத்தை விட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், முரளியை படிக்க வேண்டும் டெய்லி. வரலை என்றால் கிளாஸுக்கு வரலன்னு நம்ம அர்த்தம் சொன்னாரு. கோபம், சிடு இதெல்லாம் நான் அவங்க கூட போக மாட்டேன், இவங்க கூட போக மாட்டேன் சொல்லக்கூடாது. ராணுவ வீரரா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சாராம்சமா இருக்குது. இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே.
எசன்ஸ் ஆஃப் தாரணா. முதல் பாயிண்ட், இனிமையான, அமைதியான, மிகவும் இனிமையான சுபாவம் உள்ளவராக வேண்டும். ஒருபொழுது கோபப்படுவராக கூடாது. தன்னுடைய கண்களை மிகவும் தூய்மையாக குற்றமற்ற ஆக வேண்டும். இரண்டாவது, பாபா என்ன கட்டளை தருகின்றாரோ அதனை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழு உலகத்தையும் பதித்திலிருந்து பாவனமாக சேவை செய்ய வேண்டும். அதாவது முற்றுகையிட வேண்டும், சேவைக்காக சுற்றி வர வேண்டும் அப்படின்னு சொல்ற வரதானம். தந்தையோட நினைவு மூலமாக சந்தோஷம் இல்லாத இன்னலான சூழ்நிலையில் என்ன இருக்கணும், சதா சுகம் சந்தோஷத்தை அனுபவம் செய்யும் மகாவீராக. விளக்கம், தந்தை நினைவில் சதா இருப்பவர்கள் ஒவ்வொரு இன்னலில் சதா திருப்தியாக இருப்பார்கள். ஏனென்றால் ஞான சக்தியின் ஆதாரத்தால் மலை போன்ற இன்னலம் கடுகாக அனுபவமாகும். கடுகு என்பது ஒன்றுமில்லை என்பதாகும். இன்னல் சந்தோஷம் இல்லாத துக்கமாக எதுவாயினும் சுகமான நிலையில் மனதை வைத்திருப்பவரே மகாவீர். எது நடந்தாலும் எதுவும் புதிதல்ல என்பதுடன் தந்தை நினைவா சதா ஒரே நிலை ஏக்கரசி இருப்பார்கள். துக்கம் அமைதி என்னும் அலையை வீசவே வீசாது அப்படின்னு அழகா பாபா நமக்கு வரதானம் கொடுக்கின்றார். ஸ்லோகன், தனது தெய்வீக சொரூபம் சதா நினைவிருந்தால் எவர் மீது வீணான பார்வை செல்ல முடியாது. தனது தெய்வீக சுரூபம் சதா நினைவிருந்தால் எவர் மீதும் வீணான பார்வை செல்ல முடியாது. அவ்வியக்த ஈஷாரே, தங்களுக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள் அப்படின்னார். அதுக்கு விளக்கம், அறிவியல் சக்தியின் பயன்பாடு மின்சாரத்தின் ஆதாரத்தால் இயங்குகிறது. கம்ப்யூட்டர் இயங்கினாலும் அதனை இயக்குவது மின்சாரமே, அதாவது லைட். அவ்வாறே உங்களது அமைதி சக்தியின் ஆதாரம் லைட் ஆகும். அந்த இயற்கையினுடைய மின்சாரம் அநேக விதமான பயன்பாட்டில் நடைமுறையில் செய்து காண்பிக்கின்றது. அவ்வாறு உங்களுடைய அழியாத பரமாத்மாவுடைய ஒளி ஆத்மீக ஒளி மட்டுமல்லாது லேசான மனோநிலை இவைகளால் எதைத்தான் செய்ய முடியாது அப்படின்ட்டு ரெண்டுத்துக்கும் சயின்ஸ் அண்ட் சைலன்ஸ் பத்தி அழகா நம்ம உட்காந்துக்கிட்டே குழியை கொடுக்கணும், கலங்கிற விளக்கம் போல. அது போல பாபா இன்னைக்கு அற்புதமாக மகாரணி அல்லா பத்தி சொல்லியிருக்காரு. பாபா இதுக்கு நாள் முழுவதும் சொரூபமாக இருந்து அந்த தெய்வீக சொரூபத்திலிருந்து அந்த எல்லாருக்கும் அந்த கிரணங்கள் அனுப்பும் போதுல யாரு தேகமான வராது அப்படின்ட்டு அழகா வீணான பார்வை செல்லாது அப்படின்ட்டு அழகா சொல்றாரு. அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. 27/10/2025 காலை வகுப்பு பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, வசப்படுவது கூட, அதாவது முன்கோபம் தேக அபிமானம் தான். புண்படுத்துவது, சண்டையிடுவது, அழுவது, இந்த அசுர பழக்கங்கள் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது. சுகம், துக்கம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும் அப்படின்று இன்னைக்கு தலைப்புல பாபா அழகா சொல்லியிருக்காரு. கேள்வி, சேவையில் தளர்வு ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? சேவையில தளர்வு ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? பதில், தேக அபிமானத்தின் காரணத்தினால் எப்பொழுது ஒருவர் மற்றவருடைய அவகுணங்களை பார்க்கின்றார்களோ அப்பொழுது சேவையில் தளர்வு ஏற்படுகிறது. தங்களுக்குள் ஒன்று சேராமல் இருப்பது கூட தேக அபிமானம் தான். என்னால் இன்னாருடன் சேர்ந்திருக்க முடியாது, நான் இங்கிருக்க முடியாது என்று கூறுவது இவை அனைத்தும் கூட தேக அபிமானம் தான். இந்த வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வருகின்றது என்றாலே முள்ளாவது மற்றும் கட்டளையை மீறுவதாகும். பாபா சொல்றாங்க, நீங்கள் ஆன்மீக சேனைகள், கட்டளை கிடைத்ததும் உடனே தயாராக வேண்டும், எந்த விஷயத்திற்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது அப்படின்று சேவையில் ஏன் தளர்வு ஏற்படுது அதை பத்தி சொல்றாரு. அடுத்ததாக ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று படிப்பினை முதலில் குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. தேக அபிமானத்தை விட்டு ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். நான் ஆத்ம அபிமானியானால் தான் பாபாவை நினைவு செய்ய முடியும். அது அஞ்ஞான காலம், இது ஞான காலம். சங்கமகத சொல்றார், அனைவருக்கும் சத்கதி தரக்கூடிய பாபா ஒருவர் தான் இந்த ஞானத்தை நமக்கு தருகின்றார். மேலும் அவர் நிராகாரமாக இருக்கின்றார். அவருக்கு எந்த மனித சரீரமும் இல்லை. யாருக்கு மனித சரீரம் இருக்கின்றதோ அவரை பகவான் என்று கூற முடியாது அப்படின்னு தெளிவா சொல்றார். அதனால் அனைவரும் நிராகாரமானவர்கள் தான். ஆனால் தேக அபிமானத்தில் வந்ததால் தன்னை மறந்து விட்டார்கள். நீங்கள் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று இப்பொழுது பாபா சொல்றார்.
தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய பல பிறவிகளுடைய பாவங்கள் அனைத்தும் பஸ்மமாகிவிடும். வேறு எந்த உபாயமும் இல்லை. ஆத்மாதான் பதித்தமாகின்றது. ஆத்மாதான் பாவனமாகின்றது. பாவனமான ஆத்மாக்கள் சத்தியுகத்தில் தான் இருப்பார்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார்கள். ராவண ராஜ்யத்தில் சத்தியுகத்தில் தான் இருப்பார். அதாவது ராவண ராஜ்யத்தில் அங்கதான் பதித்த ஆத்மா ஆகின்றார்கள். யார் பாவனமாகின்றார்களோ அவர்களே பதித்தமாகிவிட்டார்கள். பதித்தன தூய்மையானவர், தூய்மையற்றவர்கள். தூய்மையானவர்கள் தூய்மையற்றவர்களாக என்பதை ஏணிப்படி படத்தில் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. 5000 ஆண்டிற்கு முன்னால் நீங்கள் சாந்தி தாமத்தில் பாவனமாகத்தான் இருந்தீர்கள். அதனைத்தான் நிர்வாண தாம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு கலியுகவாசியான பிறகுதான் ஹே பதித்த பாவன வாருங்கள் என்று அழைக்கின்றீர்கள். பாபா புரிய வைக்கின்றார். நான் இப்பொழுது உங்களுக்கு என்ன ஞானத்தை தருகின்றனோ இதுதான் உங்களை பதித்திலிருந்து பாவனமாக கூடியது. இதனைத்தான் நான் உங்களுக்கு தருகின்றேன். பிறகு இது மறைந்து விடுகின்றது. மீண்டும் பாபா வந்துதான் கூற வேண்டி இருக்கிறது. இங்கு மனிதர்கள் அநேக சாஸ்திரங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். சத்தியுகத்தில் எந்த சாஸ்திரங்களும் கிடையாது. அங்கு பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள் துளி அளவு கூட இருக்காது.